சுயமாக தயாரிக்கப்பட்ட கற்றல் தொகுதிகள் மற்றும் காணொலி ஊடாக மாணவ ஆசிரியர்களின் செயல்நிலை ஆய்வுத் திறனை விருத்தி செய்யும் நோக்குடன் இலங்கை ஆசிரியர் கல்வியாளர் சேவை தரம் 2ற்கான 2வது வினைத்திறன் தடைதாண்டல் பரீட்சை செயற்திட்டத்தின் மூலம் உங்களை சந்திக்கும் நான் பரமேஸ்வரன் கோவில்ராஜ். இன்று நாம் ஆய்வு பரப்புகள், குறிப்பான ஆய்வு பரப்பில் இனங்காணப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பான ஆய்வு பிரச்சனை கூற்று ஊடாக ஆய்வு தலைப்பை கட்டமைத்தல் போன்ற விடயங்களை பற்றி பார்க்க உள்ளோம். அதில் பிரதானமாக முதலாவதாக நோக்கங்கள் பற்றி பார்க்க உள்ளோம். நோக்கங்கள் எனும்போது முதலாவது சுய பிரதிபலிப்பு குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வு பரப்புகள், குறிப்பான ஆய்வு பரப்பில் இனங்காணப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பான ஆய்வு பிரச்சனை கூற்று ஊடாக ஆய்வு தலைப்பை கட்டமைப்பு செய்தல் போன்ற விடயங்கள் பற்றி நோக்க உள்ளோம். அடுத்ததாக இந்த நோக்கத்தின் மூலமாக அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற கற்றல் பொருள்களாக பிரச்சனை எண்ணக்கருவை விளங்கி கூறுவர், ஆய்வு பிரச்சனை எண்ணக்கருவை விளங்கி கூறுவர், செயல்நிலை ஆய்வு பிரச்சனை எண்ணக்கருவை விளங்கி கூறுவர், கற்றல் கற்பித்தல் செயல்முறையின் போது தோன்றும் பிரச்சனைகளை இனங்கண்டு கூறுவர், சுய பிரதிபலிப்பு குறிப்பு எண்ணக்கருவை அறிந்து கூறுவர், சுய பிரதிபலிப்பு அறிக்கைப்படுத்தல் எண்ணக்கருவை விளங்கி கூறுவர், சுய பிரதிபலிப்பு பயன்படுத்தப்படும் மாதிரி அட்டவணையை முன்வைப்பர், செயல்நிலை ஆய்வுக்காக பயன்படுத்தப்படுகின்ற பிரதிபலிப்பு பதிவேடுகளை இனங்கண்டு முன்வைப்பர், பாடத்திட்டமிடலில் உள்ள பிரதிபலிப்பு பிரச்சனை பரப்பு மற்றும் இனங்கண்டு முன்வைப்பர், குறிப்பான பிரச்சனை ஊடாக செயல்நிலை ஆய்வு தலைப்பை கட்டமைப்பு செய்யும் படிமுறை விளங்கி கூறுவர் போன்ற விடயங்களை பற்றி அமைய உள்ளது. இதன் மூலம் முதலாவதாக பிரச்சனை எனும்போது, பிரச்சனை என்றால் தீர்வு தேவைப்படும் ஒரு நிலைமையை அல்லது கேள்வி என்று கூறுவோம். பிரச்சனை அதாவது தற்போதைய நிலை மற்றும் அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற நிலை இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நாம் பிரச்சனை என்று கூறுவோம். அடுத்ததாக ஆய்வு பிரச்சனை எனும்போது ஆய்வாளர் நோக்கில், அதாவது ஆய்வாளரின் விடயத்தில் ஆய்வாளர் பதில் காண விரும்பும் கேள்வி மீது தீர்வு தேவைப்படும் பிரச்சனை அல்லது அறிவில் உள்ள இடைவெளியை நாம் ஆய்வு பிரச்சனை என்று கூறுவோம். அதாவது தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஆய்வு மூலம் தீர்வு காண வேண்டிய பிரச்சனையை ஆய்வு பிரச்சனை என்று கூறுவோம். அடுத்ததாக செயல்நிலை ஆய்வு பிரச்சனை எனும்போது நடைமுறை சூழலில், குறிப்பாக வகுப்பறை, பாடசாலை மற்றும் வேலை சூழல் ஏற்படும் உடனடி பிரச்சனை அல்லது மேம்பாடு தேவைப்படும் நிலைமையை நாம் செயல்நிலை ஆய்வு பிரச்சனை என்று கூறுகின்றோம். அதாவது உடனடி தீர்வு மற்றும் மேம்பாடு தேவைப்படும் நிலையை குறிக்கும். கற்றல் கற்பித்தல் செயல்முறையின் போது தோன்றும் பிரச்சனைகளாக பாட விடயத்தில் மாணவர்கள் கவனம் செலுத்தாமல், ஒழுக்க விதிமுறைகளை மதிக்காமல் செயற்படுதல், மாணவர்கள் தனிமையாக இயங்குதல், பாட விடயங்களை அல்லது எண்ணக்கருக்களை விளங்கிக் கொள்ளாமை, பொறிமுறை அனுசரித்து எழுதாமை, கற்றல் அனுபவங்களை ஞாபகப்படுத்துதலில் இடர்படுதல், முன்வைப்பு திறன் குறைபாடுகள், குழு செயற்பாடுகளில் நாட்டமின்மை, வகுப்பறை மற்ற ஆளிடை தொடர்பின்மை போன்ற விடயங்களை நாம் பொதுவான பிரச்சனைகள் என்று கூறுவோம். இதில் முதலாவதாக சுய பிரதிபலிப்பு குறிப்பு எனும்போது, சுய பிரதிபலிப்பு குறிப்பு நாம் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு பாடவேளை முடிவிலும் எழுத வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படும். அதாவது சுய பிரதிபலிப்பு குறிப்பு எனும்போது ஆய்வாளர் ஒவ்வொரு படிநிலையையும் நடைமுறைப்படுத்தும் போது அப்படிநிலைகளில் அனுபவிக்கும் வெற்றி தோல்வி, வெற்றியை மட்டுமல்லாது தோல்விகளையும் இனங்கண்டு நாங்கள் எழுத வேண்டியதான் இந்த பிரதிபலிப்பு குறிப்பு என்று கூறுகின்றோம். சரியா? அடுத்ததாக பிரதிபலிப்பு எழுதும் போது சுய அபிவிருத்திக்கான ஊக்கமளிக்கும் வழி, அத்துடன் அனுபவங்களை ஆழமாக நோக்குவதனூடாக கற்பதற்கும் எதிர்காலத்தில் முன்னோக்கி நகர்வதற்கும் உதவுகின்றது இந்த சுய பிரதிபலிப்பு குறிப்புகளாக அமையும். அடுத்ததாக சுய பிரதிபலிப்பு குறிப்பு எனும்போது தனது கற்றல் மற்றும் கற்பித்தல் அனுபவங்களை விமர்சனமாக மதிப்பீடு செய்து மேம்படுத்தும் செயல் பிரதிபலிப்பு குறிப்பு என்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சுய விருத்திக்காக அறிவை அல்லது அனுபவங்களை கவனமாக ஆராயும் செயற்பாடு சுய பிரதிபலிப்பு குறிப்பு என்கின்றோம். இது போன்று பல்வேறு அறிஞர்கள் பல்வேறான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். அடுத்ததாக இந்த பிரதிபலிப்பு குறிப்புகளானது எமது பல்வேறு சிந்தனைகளின் மூலமாக ஏற்படுகின்றது. அதில் முதலாவதாக பிரதிபலிப்பு சிந்தனை, பகுத்தறிவு சிந்தனை என்கின்றோம். இதில் பிரதிபலிப்பு சிந்தனை எனும் போது நான் என்ன விஷயத்தை கற்றுக்கொண்டேன், அல்லது நான் என் மூலமாக என்ன விஷயம் உணரப்பட்டது என்கின்றதை நோக்குவோம். அடுத்ததாக இதன் மூலமாக அனுபவத்தின் மீள் விசாரணை, அதனைத் தொடர்ந்து அறிந்து கொள்ளல் மற்றும் மாற்றுதல், அதனைத் தொடர்ந்து பொருள் விளக்கல், தீர்ப்பு செய்தல். அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக நடத்தை மாற்றம். இவ்வாறான படிமுறைகளை கொண்டதுதான் இந்த
பிரதிபலிப்பு குறிப்புகளாக காணப்படும். இந்த சுய பிரதிபலிப்பு குறிப்புகளின் இயல்புகளாக எவ்வாறு மேம்படுத்தலாம், அனுபவ ரீதியில் அவதானிப்பவை யாவை, செயற்பாட்டின் போது இடம்பெற்றவை, எனது வகிபாகம் யாது, எனது மதிப்பீடு யாது, எனது உணர்வுகள் யாவை, இந்த அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்டவை, தனது வகிபாகம் யாது போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த சுய பிரதிபலிப்பு குறிப்பு அமையும். இந்த சுய பிரதிபலிப்பு குறிப்பு அறிக்கைப்படுத்தல் எனும்போது கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் திட்டமிடப்பட்ட செயற்பாட்டினை செயற்படுத்தும் போது பெற்ற அனுபவங்களை உள்ளவாறே மீட்டி பார்ப்பதற்காக பாடத்திட்டமிடலில் உள்ள பிரதிபலிப்பு பகுதியில் எழுதப்படும் குறிப்புகள் மற்றும் தனியாக பேணப்படுகின்ற பதிவேடுகளில் எழுதப்படுகின்ற குறிப்புகளை குறிக்கும். இந்த சுய பிரதிபலிப்பு குறிப்புகள் அனுபவங்களை சிந்தித்து பகுப்பாய்வு செய்து அதிலிருந்து கற்றதை எழுத்து வடிவில் பதிவு செய்வதை குறிக்கும். இந்த பிரதிபலிப்பு குறிப்பு எனும்போது நாம் எங்களுடைய அனுபவத்தில் இருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொண்டோம், அதன் மூலமாக என்ன விஷயம் நடைபெற்றது, அதிலிருந்து பெற வேண்டிய இறுதி விளைவு என்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த சுய பிரதிபலிப்பு குறிப்பு அமையும். அடுத்ததாக இந்த சுய பிரதிபலிப்பு குறிப்பில் உள்ளடக்கப்படுகின்ற முக்கியமான அம்சங்களாக அனுபவம் மற்றும் தகவல்கள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்வுகள், உங்கள் சவால்கள், உங்கள் நல்ல அம்சங்கள், துலங்கல்கள், மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள், எதிர்கால வழிப்படுத்தல்கள் போன்ற முக்கியமான உள்ளடக்கங்களை உள்ளடக்கியதாக இந்த பிரதிபலிப்பு குறிப்பு அமையும். இதில் காட்டப்பட்டுள்ளவாறு நாம் தினமும் சுய பிரதிபலிப்பு குறிப்பை நாங்கள் எழுதப்பட வேண்டும். இது சுய பிரதிபலிப்பு குறிப்பின் ஒரு மாதிரி அட்டவணையாக காணப்படும். இதில் முக்கியமாக என்ன விடயம், ஒரு ஆசிரியராக நான் என்ன எதிர்பார்த்தேன், அதன் மூலமாக வகுப்பறையில் உண்மையாக நடைபெற்ற விடயம் யாது, அதன் மூலமாக எனக்கு தோன்றப்பட்ட உண்மையான உணர்வுகள் போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த பிரதிபலிப்பு குறிப்பு எழுதப்பட வேண்டும். சரியா? அடுத்ததாக இந்த அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்வோம் என்றால் சுய பிரதிபலிப்பு குறிப்பை ஒவ்வொரு பாட முடிவிலும் தினமும் எழுதப்பட வேண்டும். அடுத்ததாக இதில் பாருங்கள், இதில் காட்டப்பட்டுள்ளவாறு சுய பிரதிபலிப்பு குறிப்பு மாதிரியே எழுதப்பட வேண்டும். அதாவது சுய பிரதிபலிப்பு குறிப்பு வெறுமனே நாங்கள் ஆரம்பத்திலோ இல்லாட்டி இறுதியிலோ மட்டும் எழுதாமல் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒரு தொடர்ச்சியாக எழுதப்பட வேண்டும். அதாவது பாட ஆரம்பத்தில் நாங்கள் என்ன விஷயத்தை நோக்கமாக கொண்டு நாங்கள் பாடத்திற்கு வந்தோமோ அந்த விஷயம் இறுதியாக நடைபெற்றதா என்று சொல்லியும் நாங்கள் இந்த செயற்பாட்டின் போதும் இறுதியாக மதிப்பீட்டு வினாவின் போதும் போன்ற முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உள்ளடக்கியதாக அமையப்பட வேண்டும் இந்த சுய பிரதிபலிப்பு குறிப்புகள். அடுத்ததாக இந்த சுய பிரதிபலிப்பு குறிப்புகள் 2 பதிவேடுகளாக பிரிக்கப்படும். முதலாவது பிரதிபலிப்பு குறிப்பு பதிவேடு. முதலாவது பிரதிபலிப்பு குறிப்பு பதிவேடு எனும்போது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்காக பாடத்திட்டமிடல் பகுதியில் எழுதப்படுகின்ற பிரதிபலிப்பு குறிப்புகளாக அமையும். நாங்கள் வழக்கமாக எழுதிக் கொள்வோமே, முன்னர் கூறியவாறு சுய பிரதிபலிப்பு குறிப்பு மாதிரி அட்டவணையை பயன்படுத்தி எழுதுவோம் தானே, அதனைத்தான் இந்த முதலாவது சுய பிரதிபலிப்பு குறிப்பு பதிவேடு என்கின்றோம். இதில் செயல்நிலை ஆய்வு பிரச்சனை பரப்புகளை அடையாளம் காண்பதற்காக இந்த சுய பிரதிபலிப்பு குறிப்புகள் எழுதப்படுகின்றன. அதாவது கற்றல் கற்பித்தல், கவனக்குறைபாடு, துணை சாதன பயன்பாடு, மதிப்பீடு, ஊக்கல், ஒழுக்கம், கற்றல் இடர்பாடு, குழு உணர்வு, முகாமைத்துவம் போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த முதலாவது சுய பிரதிபலிப்பு பதிவேடு காணப்படுகிறது. அடுத்ததாக இரண்டாவது பிரதிபலிப்பு பதிவேடு என்னும் போது இது செயல்நிலை ஆய்வை அடிப்படையாக கொண்டு செயல்நிலை ஆய்வு செயல்முறையின் போது ஆரம்பம் முதல் இறுதி வரை பேணப்படுகின்ற ஒரு மாதிரி அட்டவணையாக இது காணப்படும். இதில் 1 தொடக்கம் 11 மாதிரிகள் காணப்படுகின்றன. முதலாவது மாதிரியை எடுத்துக்கொண்டேமையானால் இது